நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். விளக்கம். உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பம் காணுமிடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம், ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல். குழந்தைகள் மருத்துவமனை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம், ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தல். விசிக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் பாமகவா? அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புதியதாக இயக்கப்பட்ட மினி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பங்களிப்புடன் 23 கோடி ரூபாயில் 25 மின்சார பேருந்துகளை கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரியின் கிராம பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இது இயக்கப்பட்டது. இதில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர், நடத்துனர்கள் உட்பட தனியார் நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் என 75 பேர் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 21,000 ரூபாய் வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 17,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக அவர்கள் தங்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் என ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்பு நிர்வாகம் உறுதி அளித்ததை அடுத்து வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணியாற்றினர். இந்த நிலையில் நிர்வாகம் உறுதி அளித்தபடி ஊதிய உயர்வு அளிக்கப்படவில்லை என்று கூறி இன்று காலை முதல் அனைத்து பேருந்துகளையும் நிறுத்தி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். நிர்வாகம் தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் பேச்சுவார்த்தை உடன்படாததால் 25 பேருந்துகளும் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆட்சியில் பங்கு என்பது எங்கள் நிலைப்பாடு அல்ல என்று முதலமைச்சரின் மு.க. ஸ்டாலின் ஆட்சி நன்றாக நடக்கிறது என பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவதற்கான விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யும் பணி இன்று விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் தொடங்கியது. இன்று காலை 10 மணிக்கு பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் விருப்ப மனுக்களை விநியோகம் செய்தார். இன்று முதல் 12ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் என பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. முதல் நாளான இன்று தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்து பாமக சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை சமர்ப்பித்துள்ளனர். இதில் ராமதாஸின் மகள் ஸ்ரீ காந்திமதி மயிலம் மற்றும் பாப்பிரெட்டி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்தார். பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுவிற்கான கட்டணம் 1000 ரூபாயும், தனி தொகுதியில் போட்டியிடுவதற்கு 500 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியினருக்கு விருப்பமான விண்ணப்பங்களை கொடுத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ், ஆட்சியில் பங்கு வேண்டாம் என நிபந்தனை அற்ற ஆதரவு கலைஞருக்கு கொடுத்தோம். காங்கிரஸ்காரர்கள் ஆட்சியில் பங்கு கேட்டனர். ஆனால் ஆட்சியில் பங்கு இல்லாமல் 5 ஆண்டுகளாக முழுமையாக கலைஞர் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தோம். நீங்கள் தான் பாமகவின் முகம் என்கிறீர்கள். ஆனால் உங்களை மீறி எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு ஆதரவு அளித்தது ஏன் என்ற கேள்விக்கு எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் என்றவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி நன்றாகத்தான் இருப்பதாகவும் கட்சி கைப்பற்றுவது தொடர்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து வருகிறோம், எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்து வருகிறோம், அதில் வெற்றி பெறுவோம் என்றார்.
நான் சொன்னால் ஏன் எதற்கு என்று தட்டாமல் இருக்கும் தலைவரை நான் உடன் வைத்திருக்கிறேன் என தெரிவித்த ராமதாஸ், திருமாவளவன் இருக்கக்கூடிய கூட்டணியில் நீங்கள் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அரசியலில் எதுவும் எப்பொழுதும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றார். பாமக என்பது என் தலைமையிலான ஒரே அணிதான் எனவும் தேவைப்பட்டால் விருப்பமனு விநியோகம் செய்யும் நாள் நீட்டிக்கப்படும் எனவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து கழக நிறுவனம் மின் பேருந்துகளை இயக்குவதற்கு இவி டிரான்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திடம் கிலோமீட்டருக்கு 65 ரூபாய் அரசு கொடுப்பதாக ஒப்பந்தம் போட்டுள்ளது. அதில் 25 மின் பேருந்துகளுக்கு 63 ஓட்டுநர்கள், 4 மேற்பார்வையாளர்கள், 1 மின் பொறியாளர்கள் இவி டிரான்ஸ் நிறுவனம் நியமிக்க வேண்டும் என்று அரசுடன் ஒப்பந்தம் போட்டுள்ளனர். அதில் பணி பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய திட்டம் போன்ற சட்டத்திட்டங்கள் பணி அமர்த்தப்படும் ஊழியர்களுக்கு ஆதரவாக போடப்பட்டுள்ளது. ஆனால் இவி டிரான்ஸ் நிறுவனம் அரசுக்கு தெரியாமல் தன்னிச்சையாக எஸ்வி டிரான்ஸ் என்ற வேறொரு நிறுவனத்திடம் சப்கான்ட்ராக்ட் கொடுத்து ஓட்டுநர்களை நியமனம் செய்து பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த நிறுவனம் அங்கே பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சரியான சம்பளம் வழங்குவதில்லை என்று வேலைநிறுத்தம் செய்து வருகின்றனர். இதனை அறிந்த உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள் ஒன்றிணைந்து புதுச்சேரி போக்குவரத்து மின் பணிமனைக்கு சென்று அரசுக்கு தெரியாமல் புதுச்சேரி போக்குவரத்து நிறுவனத்தை இயக்கக்கூடிய எஸ்வி டிரான்ஸ் நிறுவனத்தை கேள்வி கேட்ட பொழுது எந்த ஒரு அரசு ஆவணமும் இல்லாமல் இயங்குவது தெரியவந்தது. எனவே சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான பொதுநல அமைப்புகள் அரசுக்கு தெரியாமல் இயங்கக்கூடிய இந்த எஸ்வி டிரான்ஸ் நிறுவனத்தை வெளியேற்றிவிட்டு அரசு ஒப்பந்தம் போட்ட இவி டிரான்ஸ் நிறுவனத்திலேயே பணியாட்களை பணியமர்த்தி அங்கே வேலை செய்யும் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். இதற்கான பேச்சுவார்த்தை நடத்த தலைமைச் செயலாளரை அல்லது போக்குவரத்து கழக மண்டல இயக்குனர் RTO வரும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும், இல்லையென்றால் இந்த தொடர் போராட்டமாக மாறும் என்றும் தெரிவித்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சுகாதார ஊழியர்கள் 2 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டம். புதுச்சேரி மாநில சுகாதார ஊழியர்கள் மத்திய கூட்டமைப்பு சார்பில் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 2 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் நியமன விதிகள் திருத்தம் மற்றும் அரசு அறிவித்த சம்பள விகித மாற்றம், ஊழியர்கள் பணிக்கான அலவன்ஸ், ஊதிய குழு அடிப்படையில் பணி கட்டமைப்பு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 20 ஆண்டுகளாக பணிபுரியும் ஊழியர்களை ஆணைப்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி காலை 8 மணி முதல் 10 மணி வரை பணியை புறக்கணித்து போராட்டம் நடைபெற்றது. புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு பாதிக்காத வகையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சிலம்பம் உள்ளிட்ட விண்ணப்பித்த அனைத்து விளையாட்டு சங்கங்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி விளையாட்டு வீரர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அழிந்து வரும் சிலம்பம் உள்ளிட்ட புதுச்சேரியில் உள்ள விளையாட்டு சங்கங்களை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடும் விளையாட்டு சங்கத்திற்கு உறுதுணையாக செயல்படும் அதிகாரிகளை கண்டித்து புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. விளையாட்டு வீரர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் வல்லவன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டம் குறித்து வல்லவன் கூறும்பொழுது, புதுச்சேரியில் அறிந்து வரும் கலைகளான சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டு சங்கங்களை அங்கீகரிக்காமல் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடும் சங்கங்களை அதிகாரிகள் அங்கீகரிப்பதால் விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறார்கள். எனவே உடனடியாக சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டு சங்கங்களை அங்கீகரிக்க வேண்டும், இல்லையென்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெறும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அரசு தனி விளையாட்டு கொள்கையை உருவாக்கு அமர்த்திடு விளையாட்டு கொள்கை உருவாக்க புதுச்சேரி அரசு விளையாட்டுத்துறை அலுவலகத்தை இந்திரா காந்தி மைதானத்திற்கு மாற்றிவிடு. கண்காணிப்பு கேமராக்கள் சீனியர் SP இயக்கி வைத்தார்.
கடலூர் புதுச்சேரி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களையும் தலைநகர் சென்னையையும் இணைக்கும் முக்கிய சாலையாகும். இந்த சாலையில் தினமும் பேருந்துகள், லாரிகள், 4 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் உட்பட சுமார் 8000 முதல் 10,000 வாகனங்கள் பயணிக்கின்றன. இந்த சாலையில் விபத்துகளை தடுக்கும் பொருட்டு புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், கீர்த்தனா ஏஜென்சி, 5 ஸ்டார் ஹோட்டல், ராடிசன் ரிசார்ட், கிருமாம்பாக்கம் செயின்ட் பேட்ரிக் பள்ளி ஆகியவற்றின் நிதி உதவியுடன் பெருநிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் விபத்து தடுக்கும் ஒளிரும் எச்சரிக்கை விளக்குகளும் CCTV கேமராக்களும் நிறுவப்பட்டுள்ளன. அதன்படி 3,90,000 ரூபாய் செலவில் புதுச்சேரி கடலூர் சாலை, MGR சந்திப்பு, கன்னியகோவில் சந்திப்பு மற்றும் சார்காசிமேடு, பிள்ளையார்குப்பம் சாலை, செயின்ட் பேட்ரிக் பள்ளி சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் மஞ்சள் ஒளிரும் எச்சரிக்கை விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலம் விபத்து தடுப்பு நடவடிக்கை மட்டுமின்றி விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் செல்லும் வாகனங்களை கண்காணிக்கவும், குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிக்கவும் உதவியாக இருக்கும். இதனை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நேற்று புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சீனியர் SP நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வைஃபை மூலம் இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து SP பக்தவச்சலம், இன்ஸ்பெக்டர் தன்வந்திரி, சப் இன்ஸ்பெக்டர்கள் பாஸ்கரன், இருதயநாதன் மற்றும் நிதி பங்களிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமிக்கு புதுவை மற்றும் நெட்டப்பாக்கம் தொகுதி பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நெட்டப்பாக்கம் முன்னாள் MLA பெரியசாமி தமிழக வெற்றி கழக முக்கிய நிர்வாகிகள் புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா தலைமையில் புதுவை நிர்வாகிகள் சுவாமிநாதன், அசானா ஆகியோர் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் விஜயுடன் தன்னை இணைத்துக் கொண்டார். தாவேகாவில் இணைந்ததை ஒட்டி கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் உட்பட திரளான பொதுமக்கள் பெரியசாமியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு NR காங்கிரஸ், திமுக, தாவேகா ஏனைய கட்சிகள் உட்பட சுயேட்சைகள் போட்டியிடுவதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நெட்டப்பாக்கம் வேட்பாளராக பெரியசாமி தேர்தலில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் குஷியில் உள்ளனர். புதுச்சேரியில் வக்ஃப் வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் அமைப்புப்படி உள்ளாட்சிகளுக்கு 14 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாமல் இருப்பது, மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை 7 ஆண்டுகளாக முடக்கி வைத்திருப்பது, 2009இல் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட குழந்தைகள் கல்வி பெறும் சட்டத்தை 16 ஆண்டுகளாக செயல்படுத்தாமல் உள்ளது, புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அதன் சட்டப்படி கடந்த 5 ஆண்டுகளாக நிர்வாக குழு அமைக்காமல் இருப்பது ஆகியவை சில சட்டத்தை மீறிய உதாரணங்கள். இந்த வரிசையில் புதுச்சேரி மாநில வக்ஃப் வாரியத்தை நியமிக்காமல் சட்டவிரோதமான செயலில் இந்த அரசு ஈடுபடுவதை கழகம் கண்டிக்கிறது. வக்ஃப் சட்டம் 1995 படி புதுச்சேரியில் மாநில வக்ஃப் வாரியம் ஒரு சட்ட அமைப்பாக உருவெடுத்தது. அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பதியப்பட்டுள்ள 45 மசூதிகளின் சொத்தை இந்த வாரியம் நிர்வகித்து வருகிறது. இந்த வாரியத்தின் பதவிக்காலம் 2015இல் முடிந்தது. அதற்கு பிறகு 2022இல் அது சீரமைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அதன் தலைவரோ உறுப்பினர்களோ நியமிக்கப்படவில்லை. எனவே 10 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் வக்ஃப் வாரியம் செயல்படவில்லை. இந்த மாற்றங்களை எல்லாம் உள்வாக்கி மாநில வக்ஃப் வாரியத்தை அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும். இதன் தலைவரை அரசே நியமனம் செய்து கொள்ளலாம். இந்த வாரியம் இல்லாததால் மசூதிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை. அவற்றின் வசம் உள்ள சொத்துக்கள் தவறாக பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. வக்ஃப் சொத்துக்களில் இருந்து கிடைக்கப்படும் வருமானம் குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு செலவு செய்யப்படுகிறதா என்று கவனிக்க முடியவில்லை. இழக்கப்பட்ட சொத்துக்களை மீட்க முடியவில்லை. அரசு கொடுக்கும் மானிய உதவியை பெற முடியவில்லை. பல மசூதிகளுக்கு மூத்த வள்ளிகள் நியமிக்கப்படவில்லை. ஓய்வூதிய திட்டம், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, சொத்தை பற்றிய ஆவணங்களை முறையாக டிஜிட்டல் மயமாக்குவது போன்ற காரியங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. மத்திய வக்ஃப் வாரியத்தின் திட்டங்களையும் தேசிய வக்ஃப் வளர்ச்சி நிறுவன திட்டங்களையும் புதுச்சேரியில் செயல்படுத்த முடியவில்லை. தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் மாநில வக்ஃப் வாரியங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வரும்பொழுது ஏன் புதுச்சேரியில் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு உரிய சட்டத்தை 10 ஆண்டுகளாக செயல்படுத்த முடியவில்லை? எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக இந்த வக்ஃப் வாரியத்தை வக்ஃப் தீர்ப்பாயத்தையும் அமைக்க வேண்டும் என்றார். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜான்குமார் நகரில் நடைபெற்ற கோலப் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி துவக்கி வைத்து பார்வையிட்டார்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆலோசனையின்படி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜான்குமார் நகர் பகுதியில் மகளிருக்கான கோலப் போட்டி சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் 150க்கும் மேற்பட்ட மகளிர்கள் தங்களது இல்லங்களில் வாசலில் பொங்கல் பண்டிகையை பிரதிபலிக்கும் வகையில் அழகிய வண்ண கோலங்களை வரைந்து உற்சாகமாக பங்கேற்றனர். கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி போட்டியில் பங்கேற்ற மகளிர்களின் கோலங்களை நேரில் பார்வையிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கோலப் போட்டியை ஏற்பாடு செய்த மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் கோலப் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மகளிர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இப்போட்டிக்கான பரிசளிப்பு விழா மற்றும் மாநில மகளிர் அணி சார்பில் நடைபெறும் முப்பெரும் விழா வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் முதல் பரிசாக ஃப்ரிட்ஜ், 2ஆம் பரிசாக 32 இன்ச் டிவி, 3ஆம் பரிசாக வாஷிங் மிஷின், சிறப்பு பரிசாக பட்டுப்புடவை ஆகியவை வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு கோலப் போட்டியில் பங்கேற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்குவதுடன் உழவர்கரை தொகுதியில் 3000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். காரைக்கால் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பல்துறை அறிவியல் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரபலமான KMK மேல்நிலைப் பள்ளியில் பல்துறை அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதனை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் அனைத்து துறைகளின் சிறப்புகளையும் பறைசாற்றும் வகையில் பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய 650க்கும் மேற்பட்ட அறிவியல் மற்றும் பல்துறை காட்சி படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதில் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியம், அறிவியல், விஞ்ஞானம், கணிதம், வரலாற்றின் முக்கிய தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மாணவர்களுக்கும் எளிதில் புரியும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதனுடன் பிளானிட்டோரியம், மூன் வாக், 3D ஷோ போன்ற சிறப்பு அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு பார்வையாளர்களுக்கு அறிவூட்டலோடு மகிழ்ச்சியும் அளிக்கும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு மாணவர்களது படைப்புகளை குறித்து கேட்டறிந்தனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை பள்ளி தாளாளர் மணிமேகலை கண்ணையன், பள்ளி தலைவர் மது கண்ணையன், நிர்வாக இயக்குனர் மான்சிகா, கல்வி இயக்குனர் சுருளிநாதன், பள்ளி முதல்வர் கணேசன் உள்ளிட்ட பள்ளி நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். கடலில் புதைந்த பூம்புகாரை நினைவுபடுத்தும் வகையில் தமிழ்துறை சார்பில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கடலில் புதைந்த பூம்புகார் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரி ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனத்தில் பணி நியமன ஆணை பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி பாகூர் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனம் நியூட்ரி குழுமம் நடத்திய வளாக நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட சர்வதேச வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். இந்த தேர்வில் மாணவ மாணவிகள் யோகேஷ், மனிஷா, மோகன்ராஜ், நிவேதா மற்றும் லாவண்யா ஆகிய 5 மாணவ மாணவிகள் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நியூட்ரி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கார்த்திகேயன் மாணவர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். தொடர்ந்து சாதனை படைத்த மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட மேல சுப்பராயபுரம் மாதா கோவில் பகுதியில் உள்ள மக்களுக்கும் பொங்கல் பானை, பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் அவர்களின் கரங்களால் தொகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வழங்கினார். அவரோடு திருநள்ளாறு தொகுதி பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம், ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல். குழந்தைகள் மருத்துவமனை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம், ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தல். விசிக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் பாமகவா? அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.